சகோதரிகளே, அகில இந்திய மக்கள் மேடையின் சார்பாக வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஒரு சாசனம் தயாரிக்கப்பட்டு உங்கள் எல்லோருக்கும் விநியோகப்பட்டு வந்திருக்கிறது. அருள் கூர்ந்து இந்த சாசனத்தை முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை ஆழமாக படித்து பார்க்குமாறும், இந்த சாசனத்திலுள்ள கருத்துக்களை நமக்கு தெரிந்த குடும்பங்கள், தோழர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் ஆகியோரிடையே எடுத்து பரப்பக்கூடிய கடமையை மேற்கொள்ளுமாறும் இந்த அகில இந்திய மக்கள் மேடையின் சார்பாக நான் முதலில் வேண்டிக் கொள்கின்றேன். அகில இந்திய மக்கள் மேடை என்பது நான் புரிந்து கொண்ட மட்டில் இந்த நாட்டிலே ஒரு புரட்சியை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு அல்ல. மாறாக புரட்சியை உருவாக்குவதற்கான ஒரு பண்பாட்டு, அரசியல், கருத்தியல் சூழலை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு எந்த கட்சியையும் சாராதது. ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் முன்முயற்சி எடுத்து இந்த அமைப்பை உருவாக்கி இருந்த போதிலும் கூட இது இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சக்திகளை ஜாதி ரீதியான ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடக்கூடியவர்கள், சூழலியல் கேடுகளை எதிர்த்து போராடக்கூடியவர்கள், தொழிலாளர்கள் ஒடுக்கப்படுவதற்கு எதிராக அவர்களுடைய நலன்களை காப்பதற்காக போராடுகிறவர்கள், விவசாயிகளுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக போராடக்கூடியவர்கள், பெண்களுடைய விடுதலையை நோக்கி சிந்திப்பவர்கள், ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்கின்ற முனைப்பு கொண்டவர்கள் என பல தரப்பட்டவர்களுடைய சந்திக்கக்கூடிய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற, அதே வேளையில் நம்மால் இயலக்கூடிய சாத்தியப்பாடுடைய சில கடமைகளை மாத்திரமே மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு சாசனம் என்று பெயர் வைக்கப்பட்டதற்குள்ள ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் சாசனம் என்பதற்கு பின்னாலே, என்கின்ற சொல்லுக்கு பின்னாலே மிகப்பெரிய வரலாறு இருக்கின்றது. மேலே சாசனம் என்று சொன்னால் உலகத்திலேயே இரண்டு விஷயங்களை பற்றி சாசனம் என்று குறிப்பிடுவார்கள். ஒன்று, இங்கிலாந்திலே முடியாட்சிக்கு எதிராக நடந்த ஒரு மாபெரும் இயக்கம். அது கிராம்வெல் என்பவருடைய தலைமையில் நடந்து அன்றிருந்த மன்னருடைய தலை துண்டிக்கப்பட்டது. அப்போது மக்கள் சார்பாக நடத்தப்பட்ட இயக்கத்திற்கு ஏராளமான கையெழுத்துக்கள் வாங்கப்பட்டன. அது ஒரு சாசனம். அதைவிட மிகப்பெரிய சாசனம் என்பது 19ஆம் நூற்றாண்டிலே இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம், அப்போது அரசியல் கட்சி என்பது எதுவுமே கிடையாது. சோசியலிஸ்ட் கட்சி என்பதோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி என்பதோ எதுவுமே கிடையாது. ஆனால் உலகத்தினுடைய தொழிலாளி வர்க்க தொழில்துறை பாட்டாளி வர்க்கத்தை இயக்கத்தினுடைய முன்னோடிகளில் ஒன்றாக இருந்த சாசனவாதிகள் இயக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட கோரிக்கைகள் அடங்கிய பட்டியலை முன்வைத்து தொழிலாளி மக்களை திரட்டி ஜனநாயக ரீதியிலே அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நிர்பந்தப்படுத்தி அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த சாசனவாதிகள் இயக்கம். அவர்கள் எழுப்பிய கோரிக்கைகள் அடங்கிய ஆவணத்தின் பெயர் தான் சாசனம். இட் இஸ் a charter. அதனால தான் அவர்களுக்கு சாசனவாதிகள் இயக்கம் என்று பெயர் வந்தது. உண்மையிலேயே பார்த்தோம்னால், வரலாற்றை பார்த்தோமானால், சாசனவாத இயக்கத்தோடு மார்க்ஸ், அப்போது அகதியாக இங்கிலாந்துக்கு சேர்ந்த மார்க்ஸ் சாசனவாதிகள் இயக்கத்தோடு சேர்ந்து வேலை செய்தார். உண்மையிலேயே இன்றைக்கு பல வரலாற்று அறிஞர்கள் எடுத்துக்காட்டுகிறார்கள். மார்க்ஸ் இடத்திலே இந்தியாவை பற்றிய கவனம் செலுத்தியதற்கு, பிரிட்டிஷ்காரனுடைய காலனிய நாடுகளாக இருந்த பல நாடுகளை பற்றி அக்கறை செலுத்துவதற்கு சாசனவாத இயக்கம் ஒரு மார்க்சுக்கு தூண்டுகோலாக இருந்தது என்று
இன்றைக்கு வரலாற்று அறிஞர்கள் பல பேர் எடுத்து காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாற்று ரீதியான ஒரு சொல்லை இந்த ஆவணம் தனக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதற்காக நாம் அது பெருமைப்படலாம். இரண்டாவது, நாம் இன்றைக்கு நாம் என்ன செய்ய முடியும்? புரட்சி, நாம் மார்க்சிய பின்னணியிலே வந்தவர்கள், பாட்டாளி வர்க்க புரட்சியை பற்றி, சோசியலிச புரட்சியை கனவு காண்கின்றவர்கள். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம் நாட்டில் இருக்கிறதா? இடதுசாரி சக்திகள் என்று சொல்லக்கூடிய எல்லாருமே சேர்ந்தாலும் கூட ஒரு கணிசமான சக்தியாக நாம் இருக்கின்றோமா? இந்தியாவிலே வந்து ஒரு சோசியலிச புரட்சிக்கு முன்னால் வரக்கூடிய ஜனநாயக புரட்சிக்கான ஒரு சாத்தியப்பாடு கூட இப்போது இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஜனநாயக புரட்சி நடத்துவதற்கான மக்கள் மத்தியில் ஒரு ஜனநாயக உணர்வை உருவாக்குவதற்கான சக்தியாக நம்ம இடத்தில் இருக்கிறதா? இல்லை. இன்றைக்கு எல்லாமே கேட்டால் இவ்வளவுதான் நம்ம இந்துத்துவத்தை பற்றி தாக்கி பேசினாலும் கூட எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒரு வகையிலே மன ரீதியாக இந்துத்துவத்தினுடைய தாக்குதலுக்கு, அதனுடைய கருத்தியலுக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய நிலையை நான் பார்க்கின்றோம். எனவே இங்கே இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் அர்ஜுன் சம்பத் என்றால் யார் பேசணும் கேட்க மாட்டார்கள். ஆனால் அந்த ஆள் அறைகோல் விடுக்கிறார், எந்த கட்சியை சேர்ந்தவர்களும் ஒரு முஸ்லிமையோ கிறிஸ்துவையோ வேட்பாளராக நிறுத்தக்கூடாது என்று. உண்மையிலேயே அப்படித்தான் வந்து எல்லா கட்சிகளும் அதற்கு அடிபணிந்து போயிருக்கின்றன. ஜாதியை இந்தந்த ஜாதி எந்த கணக்கு போட்டு, எந்த மதத்தினர் இங்கே பெரும்பான்மையாக இருக்கிற கணக்கு போட்டு அப்படி வந்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்டாயத்திற்கு எல்லா கட்சிகளுமே ஆளாயிருக்கின்றன. அதற்கு காரணம் கட்சிகள் மாத்திரமல்ல, அந்த இந்துத்துவத்தினுடைய கருத்து நிலை சாமானிய மக்கள் மத்தியில் விட ஆழமாக பகிர்ந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பேசலாம், இந்துத்துவத்தை பற்றி தூக்கி எறியலாம். ஆனால் சாதாரணமாக முஸ்லீம்கள் மிக விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நான் வாழக்கூடிய நகரத்தை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் கூட சாதாரணமாக முஸ்லிம்களான வெறுப்பு என்பது வந்து ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட பண்பாட்டு தளத்திலே அவர்கள் வந்து திட்டமிட்டு வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்கின்றார்கள். மறைமுக வாட்ஸ்அப் ஒரு பக்கம் இருக்கட்டும், வீடு வீடாக சென்று வந்து பிரச்சாரம் செய்கின்றார்கள். காது வழியாக, செவி வழியாக தங்களுடைய கருத்துக்களை வந்து பரப்புகிறார்கள். அப்படி என்பது அவருடைய நச்சு என்பது மக்களுடைய அடியாளங்களிலே போய் பதிந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே நாம் வந்து புரட்சி என்று வந்து பேசுவது மிக எளிது. ஆனால் மக்கள் மனதிலே வந்து எந்த அளவுக்கு இந்த பிற்போக்கான கருத்துக்கள் தான் பதிந்திருக்கின்றன என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே சொல்லப்போனால் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலே இது மாதிரியான திருவிழாக்கள், இது மாதிரியான கோயில்கள், இது மாதிரியான போலீஸ் சாமியார்கள் இவ்வளவு எண்ணிக்கையிலே இருந்தது கிடையாது. படித்தவர்கள் போகிறார்கள். அங்கே ஒரு பக்கம் வந்து காஜா புயல் வந்து காவேரி படி மாவட்டங்கள் அனைத்தையும் அடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை பற்றி சிறிது கூட பொறுப்படாத லட்சக்கணக்கான மக்கள் அன்றே திருவண்ணாமலை இதுவதில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடுகின்றார்கள். இது எப்படி? அப்ப அவர்களுக்கு வந்து ஒரு மனித உணர்வே இல்லையா? லட்சக்கணக்கான மக்கள் இந்த தமிழகத்துக்கு உணவு போடக்கூடிய தானிய களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய காவேரி படுகை மாவட்டங்கள் இதுவரைக்கும் வரலாறு காணாத துன்பத்திலே உழண்டு கொண்டிருக்கிற நேரத்திலே லட்சக்கணக்கான மக்கள் வந்து அடுத்த நாளே, ஏன் அதே நாளே திருவண்ணாமலை தீபத்திற்கு வந்து போட்டி போட்டுக் கொண்டு போகின்றார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீசினுடைய மிக பெரும்பகுதி அங்கே பாதுகாப்புக்காக அனுப்பப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். எனவே பண்பாட்டு தளத்திலே நாம் செய்யக்கூடிய வேலை என்பது ஏராளமாக இருக்கின்றது. வாஸ்தவம்தான். நாம் வந்து எந்த கட்சியும் வந்து விமர்சிப்பதற்கோ அல்ல எந்த கட்சியும் ஆதரிப்பதற்கோ இந்த மேடையை நாம் வந்து பயன்படுத்துவதில்லை. அந்த மேடை அதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல. ஆனால் இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இவ்வளவு கொடூரமானவர்களை, இவ்வளவு அக்கிரமானவர்களை, இவ்வளவு சுரண்டல்வாதியார்களை, ஒடுக்குமையாளர்கள் இருந்தாலும் கூட நிச்சயமாக பண்பு ரீதியாக இந்த பாஜகவினுடைய ஆட்சி என்பது மிக பயங்கரமானது. ஏனால் அவருக்கு எடுத்துக்காட்டினார் கடைசியாக மக்களுக்கு எந்த இடத்திலேயோ, சட்டமன்றத்திலேயோ, நாடாளுமன்றத்திலேயோ அல்லது அரசாங்க நிர்வாகத்திலேயோ எந்த இடத்திலும் நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் கடைசி புகலிடமாக இருக்கக்கூடியது இந்த நாட்டினுடைய நீதித்துறை. அந்த நீதித்துறையும் அழிக்கப்பட்டு விட்டது. இது வேறு எங்க இதுவரையிலும் இந்திய வரலாற்றிலே எப்போதும் எங்கும் இல்லாதது. இதுவரைக்குமே வந்து யாருமே காஷ்மீரில் பல ஆண்டுகளாக 50-60 ஆண்டுகளாக காஷ்மீரிலே
இராணுவம் குவிக்கப்பட்டு மக்கள் ஒன்று தினந்தோறும் வழக்குமுறைக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோட காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய அரசியல் பிரிவு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று இதுவரைக்கும் எந்த கட்சியும் கோரியதே கிடையாது. ஆனால் இந்த ஒரு கட்சி பாஜக RSS சங்கம் மாத்திரமே தான் இந்த கோரிக்கை எடுக்கிறது. எனவே பண்பு ரீதியாக ஒடுக்கக்கூடிய வர்க்கங்கள் சொல்லக்கூடிய வர்க்கங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட நிச்சயமாக பாஜக RSS என்பது பண்பு ரீதியாக மிகவும் கொடூரமானது என்பதை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இன்று மூன்றாவது அணி இதுக்கு ஒரு மாற்று என்பது நாம் பேசலாம். காங்கிரஸ்காரன் அயோக்கியன், பாஜக அதை விட என்று பேசலாம். ஆனால் அப்படி மூன்றாவது அணியாக நிற்கக்கூடிய அளவுக்கு நம்மால் ஜனநாயக சக்திகள் இடது சாத்திகளை திரட்ட முடிகின்றதா? இல்லை. நாம் 2014 என்னை தனிப்பட்ட முறையிலே எல்லா கட்சிக்காரர்கள் CPI, CPM, CPML சேர்ந்த பல பிரிவுகள் எல்லாருடைய வீட்டு வாசலிலும் ஏறி ஏதோ சின்ன விஷயத்திலாவது நீங்கள் ஒன்றுபடுங்கள், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையிலாவது நீங்கள் சேர்ந்து பேசுங்கள் என்றெல்லாம் பல முறை நான் முறையிட்டு பார்த்திருக்கின்றேன். யாரும் இதற்கு தயாராகவே இல்லை. இதை மோடியை எதிர்க்க வேண்டும், பாசிசத்தை எதிர்க்க வேண்டும் என்பதை அவர்களும் பேசுகிறார்கள். பாசிச எதிர்ப்பு மேடை என்பது நூற்றுக்கணக்கான மேடைகள் தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் இருக்கின்றன. ஏன்னா அவர்கள் ஏன் ஒன்று கூட முடியவில்லை? பாசிசத்தினுடைய பலமே இடதுசாரிகளை ஜனநாயக சக்திகளை பிளவுபடுத்துவதில்தான் இருக்கிறது என்று சொன்னால், அந்த பிளவுபடுவதற்கும் பிரிப்பதற்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் இடதுசாரிகளும் ஜனநாயக சக்திகளும் தான். எனவே குறைந்தபட்சமாக பல்வேறு கருத்துக்கள் இங்கே பேசுகிறீர்கள், பல கருத்துக்கள் எனக்கு உடன்பாடாக இல்லாமல் இருக்கலாம். தமிழ் தேசியம் பேசுகிறதோடு நான் பார்த்தால் இப்படி திரும்பி என்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளலாம். அல்லது நான் தமிழ் தேசியம் பெற்றால் இவர் என்ன தமிழ் தேசியம் பேசுகிறார் என்று இன்னொருவர் முகத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதுக்காக இடமல்ல இது. அப்படி பேசினாலும் வாருங்கள். மக்களுடைய நலன் கருதிதான் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தில் வைக்கின்றார்கள். அந்த கருத்தியலை வைக்கும் போது அவர்கள் உண்மையிலேயே மக்கள் நலம் சார்ந்து இதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று ஒரு கருத்தை கூறுகிறார்கள் என்று சொன்னால் அதை விவாதிப்போம். இல்லை இப்படிப்பட்ட ஒரு கருத்து முன்வருகிறது, இது நாம் அடைய வேண்டிய விடுதலைக்கு, லட்சியத்துக்கு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கு இந்த வழி சரியா இருக்குமா, உங்களுடைய கருத்து சரியா இருக்குமா என்று விவாதிப்பதற்கான ஒரு அரங்கம் இது, அவ்வளவுதான். ஆனா இந்த அரங்கம் இப்படி விவாதித்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக தன்னால் ஈன்றக்கூடிய தன்னுடைய சக்திக்கேற்ப சில கோரிக்கைகள் தான் முன்வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை இன்று நாம் முன்வைக்கின்றோம். நாம் யாரும் இங்க பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது தோட உதயகுமார் அவர்கள் கூறினார்கள், நாங்கள் எந்த கட்சியையும் ஆதரிப்பவர்கள் அல்ல, எந்த கட்சியும் நான் ஏற்கல. ஆனால் ஒரே குறிக்கோள், எங்கெங்கெல்லாம் சாத்தியமோ அங்கு இந்த மோடி கும்பலை, மோடியினுடைய கையாட்களாக இருக்கக்கூடியவர்களை ஒழித்து கட்டுவதுதான் என்னுடைய வேலை என்று சொன்னார். தூத்துக்குடியிலே அல்லது கன்னியாகுமரியிலே அல்லது கூடங்குளத்திலிருந்து வருவதற்கு அந்த மக்கள் அளிக்கின்ற வேதனை தெரியும். அதில் இவர் 2 பேரும் அயோக்கியர்கள் என்று சொல்லிவிட கொஞ்சம் பரவாயில்ல, இவர் இந்த அயோக்கியனை கொஞ்சமா பேசலாம், கொஞ்சம் காது கொடுத்து கேட்பான் என்கிற அடைப்பில் தான் மக்கள் ஆட்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கின்றார்களே ஒழிய, இல்ல இவர் 100க்கு 100 லட்சியவாதியாக இருந்தால் மாத்திரமே நாங்கள் அவரை அனுபவம் என்று சொல்லுவோம். ஆனால் நிச்சயமாக மோடி மீண்டும் வருவதற்கான மேடை வழியை தான் அமைத்துக் கொடுப்போம். இதில் கவனமாக நாம் இருக்க வேண்டும். இவ்வளவு கொடூரமான சக்தி உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்த்திருக்க முடியாது. எல்லா இடத்திலும் அவர்கள் கைது விட்டார்கள். குழந்தைகள் ஆரம்ப பள்ளி, பெரியார் 19வது உயர்நிலை பள்ளி வரைக்கும் தேர்வு இருக்கக்கூடாது என்று கூறினார். இங்கே தொடக்கப்பள்ளியிலே கூட அரசாங்க தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும், அதில் வெற்றி பெறாதவர்கள் ஃபெயில் ஆகிவிட்டார்கள் என்று அறிவிக்க வேண்டும் என்று மோடி உத்தரவு கொடுக்கிறார். எல்லா இடங்களிலும் சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படுத்தக்கூடிய அத்தனை தொழில்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இந்த சுற்றுச்சூழல் இயக்கத்தை பற்றி நாம் கவலைப்பட்டது கிடையாது. இடதுசாரிகள் எவ்வளவு கவலைப்பட்டிருக்கின்றோம். உண்மையிலே கேட்டால் மார்க்சிசத்துக்கும் சூழலிலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்கின்ற கருத்தை இந்த 10 ஆண்டுகள் தான் வந்திருக்கிறது. ஏன் மார்க்ஸ் கடைசி காலத்திலே சூழலியல் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை கடைசி கால எழுத்துக்களில் தான் வெளிப்படுத்தினார். அது வரைக்கும் சூழலிய பிரச்சனைகள், நம்முடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய பிரச்சனை என்பதை பற்றி இடதுசாரிகள் கவலைப்பட்டதே கிடையாது. ஜாதி பிரச்சனையை எடுத்துக்கொள்ளும். ஜாதி பிரச்சனை ஒடுக்குமுறையை பற்றி நாம் எப்போது வர்க்க போராட்டத்தை பற்றி பேசணும். கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கைகள் கூட வர்க்க போராட்டம் என்று கூறும்போது முதல் பாராவிலேயே வர்க்கம் சாராத ஒடுக்குமுறையை பற்றியும் ஒரு குறிப்பு இருக்கிறது. இந்த எல்லா ஒடுக்குமுறையிலும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒடுக்குமுறைகளுமே வெறும் பொருளாதாரம் சார்ந்தது அல்ல. பொருளாதார சாராத ஒடுக்குமுறைகள் ஏராளமாக இருக்கின்றன. பெண்கள்
மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட நாம் பார்த்தோம். மீ2 இயக்கம் என்ற இயக்கத்தை பார்த்தோம். மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட பாதுகாப்பற்ற நிலை இருக்கின்றது. பொள்ளாச்சியை பற்றி பேசுகின்றோம். பொள்ளாச்சியை பற்றி நான் தோழர் ஒருவர் பவானி நீரை பற்றி, நீர் இன்னொரு 5 ஆண்டுகளில் குடிப்பதற்கு கூட நீர் கிடைக்காது, அதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளை காப்பாற்ற வேண்டியதுதான் முக்கியமானது என்று குறிப்பினார். நான் மேற்கு தொடர்ச்சி மலையின் பகுதியிலிருந்து தான் நான் வருகின்றேன். உண்மையிலே காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. காடுகள் இருக்க விலங்குகளிலும் தினந்தோறும் எங்கள் வீட்டில் நான் சந்திக்கின்றோம். கரடி வருகின்றது, காட்டெருமை வருகின்றது, சிறுத்தை புலி வருகின்றது, மான்கள் வருகின்றன, எல்லாமே நகரத்தில் குடியேறுகின்றன. அந்த அளவுக்கு நாம் அடிக்கணும். அதை பற்றி நாம் கவலைப்பட்டது கிடையாது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுப்பதற்கு இடதுசாரிகள் நாம் தவறிவிட்டோம். இனிமேலாவது இந்த மேடை என்பது அப்படிப்பட்ட பல்வேறு சக்திகள் இனங்கண்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கு பேசக்கூடியவர்கள் இனம் கொண்டு அவர்களெல்லாம் ஒரே புள்ளியிலே கொண்டு சேர்ப்பதற்கான முதல் முயற்சி, முதல் அடி இது. எனவே அந்த வகையிலே இந்த மேடையினுடைய லட்சியம் என்பது, குறிக்கோள் என்பது ஒரு வரம்புக்குட்பட்டது. இதற்கு மேல் அதுக்கான சாத்தியப்பாடுகளை விரிவுபடுத்துவது என்பது மக்களுடைய இயக்கங்கள் வளர்ச்சி பெறுவது சார்ந்திருக்கிறது. மக்கள் இயக்கங்கள் வளர்ச்சி பெறுவதை சாத்தியப்படுத்துவது நம்மை பண்ற பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தில் ஒன்றுபடக்கூடிய பல்வேறு இடதுசாரி சக்திகளையும் ஜனநாயக சக்திகளையும் திரட்டுவதை சார்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். சோசியலிச புரட்சியை பற்றி லெனின் ரொம்ப அழகாக சொல்வார். அதை மாத்திரம் நான் கூறுவேன். இது சோசியலிச புரட்சி என்பது ஏதோ ஒரு பாட்டாளி வர்க்கம் ஒரு பக்கம் அணிமுகம் தெரிஞ்சுக்கிட்டு, பூர்ஷா வர்க்கம் இன்னொரு பக்கம் அணி தெரிஞ்சுக்கிட்டு யாரோ ஒரு விசில் அடித்த உடனே நடக்கக்கூடிய சண்டை அல்ல. மிக அழகாக சொல்லுவார், காலனிகளிலும் ஐரோப்பாவில் உள்ள சிறிய தேசங்களின் கிளர்ச்சிகள் இல்லாமல் தனக்கே உரித்தான காழ்ப்புணர்வுகளும் விருப்ப வெறுப்புகளும் கொண்ட குட்டி முதலாளித்துவ வர்க்கத்தின் ஒரு பகுதியின் புரட்சிகர செயல்பாடு இல்லாமல் நில உடைமையாளர்கள், திருச்சபை, முடியாட்சி, தேசிய ஒடுக்குமுறை முதலியவற்றுக்கு எதிராக அரசியல் உணர்வு பெறாத பாட்டாளி மக்களும் அரைப்பாட்டாளி மக்களும் நடத்தும் ஒரு இயக்கம் இல்லாமல் சோசியலிச புரட்சியை செய்து முடிக்க முடியும் என்று நினைப்பது சோசியலிச புரட்சியை மறுதளிப்பதாகும். அதாவது ஒரு சேனை ஓரிடத்தில் அணிவகுத்து நின்று கொண்டு நாங்கள் சோசியலிசத்தின் பக்கம் என்றும் மற்றொரு சோனை பிரிதொரு இடத்தில் அணிவகுத்துக் கொண்டு நான் ஏகாதிபத்தியத்தின் பக்கம் என்றும் கூறினால் அதுதான் ஒரு சோசியலிச புரட்சியாக இருக்குமாம். கிண்டலோடு கூறுகிறார். ஒரு கலப்படமற்ற சோசியலிச புரட்சி நடக்கும் என்று யாரேனும் எதிர்பார்த்தால் அவரை தன் வாழ்நாளில் ஒருபோதும் பார்க்க போவதில்லை. இத்தகைய மனிதர் புரட்சி என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் அதை சொல்லளவில் ஆதரிப்பவர் தான். ஆக ஒரு சோசியலிச புரட்சிக்கு இவ்வளவு சக்திகள் தேவை என்று லெனின் வரையறுக்கும் போது நம்முடைய ஜனநாயக புரட்சி இந்தியா மாதிரியான பல்வேறு மொழிகள், பல்வேறு மதங்கள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு புகைப்ப விதிகள், பல்வேறு வாழ்க்கை முறைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே ஒரு ஜனநாயக புரட்சியை நடத்துவதை விட மிக சிரமமான காரியம். அந்த புரட்சியை நடத்துவதற்காக இந்த மேடைக்கு அக்கறை நடத்துவதில் இந்த புரட்சிக்கு அக்கறை இருக்கிறது. மாவோ சொன்னது போல அந்த ஜனநாயக புரட்சியை நடத்துவது என்பது ஒரு 1000 மைல் பயணத்தை போன்றது. இருந்தாலும் மாவோ கொள்வார், 1000 மைல் பயணம் என்றாலும் கூட முதல் அடி எடுத்து வைக்கத்தானே வேண்டும் என்று. அந்த முதல் அடியை நாம் எடுத்து வைக்கின்றோம். இது நாள் வரைக்கும் நாம் பலரையும் நம்ம ஒதுக்கி வைத்திருந்தோம். இன்றைக்கு இடதுசாரிகள் ஒரு முன்முயற்சி எடுத்து ஊரக இருக்கக்கூடிய ஒரு பரந்த மேடையிலே அம்பேத்கரை படத்தையே, பெரியார் படத்தையே, அயோத்திதாசர் படத்தையே பார்த்திருக்கிறோம். இன்று அது சாத்தியமாயிருக்கிறது. ஏனென்றால் காலத்தினுடைய கட்டாயம். ஒரு வர்க்க போராட்டம் நடத்துவதற்கு கூட பெண்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் என்பது வர்க்க போராட்டத்துடன் இணைந்துள்ளது. வர்க்க போராட்டத்தை நடத்துவதற்கு ஜாதி ஒழிப்பு போராட்டம் என்பது தேவைப்படுகின்றது. ஜாதி ஒழிப்பு என்கின்ற உணர்வு இல்லாமல் வர்க்கங்களாக சிதறிக்கக்கூடிய பல ஜாதிகளாக சிதறிக்கக்கூடிய உழைக்கும் மக்களை ஒன்று திரட்ட முடியாது. இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த மேடை பரந்துபட்ட ஒரு மக்கள் மேடையாக, ஒரு குறிப்பிட்ட இலக்கை, பொதுவான இலக்கையை நோக்கிய மேடையாக அமைந்திருக்கிறது. இதனுடைய குறிக்கோள் இது யாரும் இதை செய்யும் கேட்பார்கள். இது இதோடு நின்றுவதில்லை. இந்த சாசனத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த கட்சி வந்தாலும் நிர்பந்தப்படுத்தக்கூடிய இந்த கோரிக்கைகளை நிறைவேற்று. நீ பாஜக, ஒவ்வொரு கட்சியும் சொல்லும்
பாஜக இவ்வளவு செய்து தவறிவிட்டது, இவ்வளவு வாக்குறுதியை செய்து கொடுத்தது, நாங்கள் வேண்டாம் அதை செய்து விடுவோம், இதை விடுவோம், கடலை திருத்தி விடுவோம், வானத்தை புரட்டு விடுவோம் என்றெல்லாம் வாக்குறுதிகள் கொடுக்கிறார்கள். நீ ஆட்சிக்கு வந்தால் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்று. இந்த கோரிக்கைகள் கடைசி வரைக்கும் நிலையாக நின்றிருக்கக்கூடிய கோரிக்கைகள். அது இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் அதை நிறைவேற்றிவிடும் என்று பாஜக அகற்றப்பட்டு விட்டால் அதற்கு பதிலாக வரக்கூடிய இன்னொரு கூட்டணி அரசாங்கம், ஒற்றை கட்சி அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை தீர்த்துவிடும் என்கின்ற ஒரு பிரமை நமக்கு கிடையவே கிடையாது. நியாயமாக என்றால் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்று என்று மக்களிடத்திலே சென்று ஒரு இயக்கத்தை கட்டுவதற்காக, ஜனநாயக புரட்சியை நோக்கி ஒரு இயக்கத்தை கட்டுவதற்கான கோரிக்கை அடங்கிய சாசனம் என்றுதான் என் அளவிலே நான் புரிந்து கொள்கின்றேன். இதற்கு நமக்கு ஒரு பணபலம் கிடையாது, பத்திரிகை பலம் நமக்கு கிடையாது, அல்ல ஒரு பெரிய அமைப்பு பலமும் நமக்கு கிடையாது. இத்தனை அமைப்புகள் சேர்ந்து சாதாரண இவ்வளவு ஒரு மாபெரும் ஒரு பிரமாண்டமான தொழிலாளி வர்க்க இயக்கத்தினுடைய போராட்ட மரபுடைய ஒரு கோவை மாவட்டத்திலே, கோவை நகரிலே ஒரு சின்ன அறை கூட்டத்தை தான் கூட்ட முடிகின்றது என்று சொன்னால் நம்முடைய சக்தி மிக ஒரு பெரிய சக்தி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்ம சக்தி கேட்ட வகையில் நம்மால் என்ன செய்ய முடியும், இன்றைக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற அந்த புரியின் அடிப்படையில் தான் இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முதல் முயற்சி. 4 ஆண்டுகளாக இந்த மேடை மக்கள் மேடை இயங்கி வருகிறது என்று சொன்னாலும் கூட முதல் முறையாக பல்வேறு மாவட்டங்களில் ஒரு முக்கியமான பிரச்சனையை மையப்படுத்தி பல்வேறு மாவட்டங்களிலே, பல்வேறு மாகாணங்களிலே, பல்வேறு புவிப்பகுதிகளுக்கு இந்த இயக்கத்தை கொண்டு செல்வதற்கான முதல் முயற்சியாக நாம் தேர்தல் என்பதை பயன்படுத்திக் கொள்கின்றோம். எனக்கு தேர்தல் என்பதன் மேல் நமக்கு பெரிய பிரமைகள்லாம் இதுக்கு கிடையாது. அந்த தேர்தலை விட்டால் என்ன, நாளைக்கு மக்கள் பிரதிநிதிகள் என்று யாரிடம் போய் நாம் குறைய சொல்ல முடியும்? அல்லது நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணியுங்கள், நாடாளுமன்ற தேர்தல் திருடர்கள் பாது என்று சொல்வது எளிது. அதுக்கு மாற்று ஏதாவது இருக்கின்றதா? நமக்கு தெரியும், நமக்கு எவ்வளவோ தியாகங்களை செய்திருக்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் சிறைப்பட்டிருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான தோழர்கள் தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய பல பகுதிகள் அவர்களுடைய செங்குருதியால் சிவப்பமயமாக இருக்கிறது. ஆனால் கண்ட பலன் என்ன? நாம் எங்கு எதை செய்ய தவறிவிட்டோம் என்று நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. அந்த பாடத்திலும் தான் இன்றைக்கு அனைத்து ஜனநாயக சக்திகளையும் இடதுசாரிகளையும் உன்னணித்து செல்ல வேண்டிய கட்டாயம் நம்முடைய வரலாறு நம் மீது திணித்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டதன் விளைவாகவே இந்த மக்கள் மேடை என்பது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். தோழர்களே, நேற்று இந்த கூட்டம் தொடங்கும் போதே நம்முடைய மாபெரும் புரட்சியாளர்கள் பகத்சிங், ராஜ்குரு, சுகதேவ் ஆகியோருக்கு அஞ்சலி செலுத்தி தான் இந்த கூட்டம் தொடங்கியது. அவர்கள் இரத்த தியாகிகளாகி 88 ஆண்டுகள் நேற்றோடு நிறைவடைந்திருக்கின்றன. அவருடைய கண்ட கனவு என்ன? இந்த நாட்டிலே ஜாதியற்ற, மதச்சார்பற்ற, சமத்துவமான சோசியலிச சமுதாயத்தை அமைக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் இந்த கனவு கண்டார்கள். ஆனால் அவர்களை பற்றி தமிழ்நாட்டிலே யாரேனும் பேசியிருக்கிறார்கள் நேற்று என்று பார்த்தால் யாருமே இல்லை. நாம் நினைவு கூர்ந்திருக்கின்றோம். ஒரு தலைமுறையை சேர்ந்த இளைஞர்களுக்கெல்லாம் பகத்சிங்கினுடைய பெயர் மிகுந்த உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஊட்டி இருக்கிறது. அந்த பெயர் கூட இன்று மறக்கப்பட்டு விட்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வரலாற்று நாயகிகள், இந்த நாட்டினுடைய உண்மையான விடுதலைக்காக போராடிய வீர தியாகிகள் ஆகியோரை நினைவு கூறுவதற்கான ஒரு மேடையாகவும் நம்முடைய மேடை அமைந்திருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இனி இந்த பிஜேபி அரசாங்கம், RSS அரங்கம் தொடர்ந்து செயல்படுமானால், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வருமையானால் பகத்சிங்கனுடைய பெயர் இருட்டடிப்பு செய்யப்படும், அம்பேத்கருடைய பெயர் இருட்டடிப்பு செய்யப்படும். ஏற்கனவே பெரியார் உயிரிழந்தால் செருப்பால் அடிப்பேன் என்று சொல்லிக் கொள்கின்ற ஒருத்தன் தேர்தலில் நிற்கக்கூடிய துணிவு இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அவர்கள் சாதாரணமான எதிரிகள் அல்ல. நம் எத்தனையோ பேர் எதிரி இருக்கின்றார்கள். பண்பு வகையிலே குரூரமான எதிரிகள் இவர்கள் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நமக்கு சாத்தியமானது இன்றைக்கு இவர்களை வீழ்த்த வேண்டியதுதான். 3 ஆண்டுகளாக அவர்களுடைய அடிமைகளாக இருந்து நாட்டில் எல்லா துறையிலும் சுரண்டி கொடுக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய முதையை சுமந்து கொண்டு ஒரு 5 இடத்திலேயாவது நாம் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களை தோற்க எடுக்க வேண்டியது நம்முடைய கடமை.
இதை தோற்கடிப்பதன் மூலம் பெரிய மாற்று ஏற்படும் என்பதற்கல்ல, பாசிசத்துக்கு பெரியார் மண்ணிலே இடமில்லை என்று ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டியது நமக்கு அவசியம். நாம் இங்கே இருக்கிற பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் தான். எனக்கே தெரியும். நான் என்னுடைய காலத்திலேயே நான் அக்ரஹாரத்துக்குள்ள நடைமுறை நான் மாணவராக இருக்கும்போது எனக்கு மதிப்பெண்கள் இடமாட்டார்கள். நான் ஒன்று தாழ்த்தப்பட்ட செய்தியில் ஒரு பிற்படுத்தப்பட்ட சேர்ந்தவன் தான். நானே அந்த சமூக இழிவை நகங்கிக் கொள்ளுகிறேன். தினந்தோறும் முன்னால் 18 நிமிடங்களுக்கு ஒரு முறை தலித் மீது வன்கொடுமை நடக்கிறது என்று புள்ளி கணக்கிடுகிறார்கள். நேற்று பார்க்கும்போது 14 நிமிடங்களுக்கு ஒரு முறை தலித்துகள் மீது வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கின்றது. அது நேரடியாக வர்க்க போராட்டத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல. அவர்கள் தலித்துகளாக இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்துக்கு அவர்கள் மீது இழைக்கப்படக்கூடிய கொடுமையாக இருக்கிறது. எனவே பொருளாதார ரீதியான சுரண்டல், பொருளாதார ரீதி ஆற்ற பண்பாட்டு ரீதியான பாலின ரீதியான சுரண்டல், ஒடுக்குமுறை, சுற்றுச்சூழல் இயற்கைக்கு எதிராக நடத்தக்கூடிய வன்கொடுமை ஆகிய அனைத்தையும் அணைத்து செல்லக்கூடிய ஒரு ஜனநாயக கடமை. அந்த ஜனநாயக கடமையை சிறிது நிறைவேற்றுவதற்காகவே நாம் இந்த மேடையை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். தோழர்களே, பல கருத்துக்கள் வரலாம். மாவோ கூறுவார் 100 கருத்துக்கள் முட்டி மோதட்டும் என்று. பல சமயங்கள் நாம் பேசும் வழிய என்னுடைய கருத்தை தவிர எந்த கருத்தும் இங்கே இடம் கொடுக்கக்கூடாது என்ற முறையில் தான் நாம் இதுவரைக்கும் நடந்து வந்திருக்கின்றோம். ஆனால் இனி காதை திறந்து கொண்டு மனதை திறந்து வைத்துக் கொண்டு பல கருத்துக்களுக்கு இடம் கொடுப்போம். நிச்சயமாக பாசிசவாதிகளுக்கு இந்த மேடையில் நாம் இடம் கொடுக்க மாட்டோம். மக்களுடைய நலன் சார்ந்தவர்கள், தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து, தமிழ் மொழியினுடைய தமிழ் பண்பாட்டின் மீது நலன் சார்ந்து யார் பேச முன் வந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த மேடையில் எந்த இடம் கொடுப்போம், அவருடைய கருத்துக்களை கேட்போம், எல்லாம் கலந்து பேசி சரியான தீர்வு கோருவோம். அதற்கான முதல் தொடக்கமாக இந்த மேடை அமைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அந்த நோக்கத்தின் பொருட்டு தான் இந்த மேடை உருவாக்கப்பட்டிருக்கின்ற நான் நினைக்கின்றேன். தொழில்களை மிகுந்த ஒரு கடுமையான மிகுந்த என்னை பொறுத்து எனக்கு 79 வயதாகிவிட்டது. அடுத்த ஆண்டு இந்த ஆண்டு ஒருவேளை தேர்தல் தான் எனக்கு எங்கள் வீட்டில் நிறைய நம்மை போன்றவர்களுக்கு பலருக்கு ரொம்ப மிக பயம் இப்போதே வந்து விட்டது. இவ்வளவு ஒரு குரூரமான அரசாங்கம். குஜராத்தில் நடந்ததை பார்ப்போம், உத்தரப்பிரதேச தென்தோறும் நடந்ததை பார்க்கிறோம், மகாராஷ்டிராவில் நடக்கிறதை பார்க்கிறோம், தூத்துக்குடியிலே ஒரு சென்ற ஆண்டு நடந்த துப்பாக்கி பிரயோகத்தை பார்ப்போம், முகிலன் காணாமல் செய்யப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு ஒரு கொடூரமான அரசாங்கம் இதற்கு முன்பு நமக்கு எப்போதுமே இருந்து கிடையாது. 1975 அப்போது நான் இருந்தேன். அப்போது எமர்ஜென்சி காலத்திலே பாதிக்கப்பட்டவர்களே நான் தான். எமர்ஜென்சி காலத்திலே முதல்ல முழங்காலிட்டு ஒரு சாலையில அமர சொன்னார்கள். எனக்கு தெரியவே இல்லை. அப்போதெல்லாம் வாட்ஸ்அப் கிடையாது, மொபைல் போன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போதுதான் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற செய்தி கூட தெரியாது நமக்கு. ஏனென்றால் பத்திரிகைகளே இருட்டு செய்யப்பட்டன, பத்திரிகைகளுக்கு தணிக்கை முறை இருந்தது. அப்போதுதான் நமக்கு தெரிய வந்தது பூர்ஷுவா சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கூடிய ஜனநாயக உரிமை என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை அப்போதுதான் புரிந்து கொண்டோம். காரணம் சொன்ன நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்று சொல்வார்கள். எனவே இன்றைக்கு நம் புரட்சியே அல்ல, ஜனநாயக புரட்சி கூட அல்ல, இந்த பூர்ஷுவா ஜனநாயகத்தினுடைய அரசியல் சட்டத்திலே தந்திருக்கக்கூடிய உத்தரவாதம் அளிக்கக்கூடிய உரிமைகளை, அடிப்படை உரிமைகளை, ஜனநாயக உரிமைகளை காப்பாற்ற வேண்டிய குறைந்தபட்ச வரலாற்று கடமையை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். அதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். பேசுவது எளிது, ஆனால் செயல்படுவது மிக கடினமானது. எனவே இன்றைக்கு எல்லா உரிமைகளும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. கல்வி அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உயர்கல்வி அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, வங்கி தொழில் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, காப்பீட்டு நிறுவனம் இலவச காப்பீடு என்ற பெயராலே கார்பரேட் கம்பெனிகளுக்கு கொள்ளையடிப்பதற்கான மோடி அரசாங்கம் வழிவகுத்துக் கொண்டிருக்கிறது. சூழல் கேடுகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. என்னுடைய பெயருடைய பொள்ளாச்சியிலே மாத்திரமல்ல இந்த பாலியல் பிரச்சனை தோழர்களே, அது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே தொழில் என்பது சுற்றுலா தொழில் ஒன்றுதான். அதை சார்ந்துதான் எல்லோரும் இருக்கின்றார்கள். சுற்றுலா தொழில் தவிர்க்க முடியாதபடி உருவாக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இளம் பெண்களை விபச்சார தொழிலுக்கு இட்டு சென்றிருக்கிறது. அது வாட்ஸ்அப்பில் வராமல் இருந்திருக்கலாம், அல்ல நக்கீரில் வராமல் இருக்கலாம், அது பெரிய செய்தியா இருக்கலாம். இப்படித்தான் மௌனமாக மிக கொடூரமான ஒரு செயல்பாடுகள், நிகழ்முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே நாம் மக்களை நாம் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கின்ற அவர்களெல்லாம் எப்படி ஒன்று திரட்டுவது? ஆர்எஸ்காரன் வீடு வீடாக செல்கின்றான். அது மாதிரி நாம் செல்கின்றோமா? அப்படி நமக்கு சக்தி இருக்கின்றதா? பத்திரிகை நமக்கு பலம் இருக்கிறதா? இல்லை.
ஏதாவது பேசினால் நான் இல்லை, நான் பெரிய அரசியலிருந்து பெரிய தீவிரமாக செயல்படக்கூடிய நிலையிலிருந்து ஓய்வு பெற்று 10 வருடங்களுக்கு மேலாகின்றன. ஆனால் திறந்தோறும் மாதம் ஒரு முறையாவது கியூ பிரான்ச் என்னுடைய வீட்டை நோக்கி வருகின்றது. இனி வெறுப்பு என்பது பல வகைகளில் முஸ்லிம்களுக்குமா எதிராக வெறுப்பு இல்லை, கிறிஸ்துவர்களுக்கு எதிரான வெறுப்பு கட்டப்படுகிறது. இந்த ஆட்சியாளர்களை விமர்சிப்பவர்கள் மீதான வெறுப்பு கட்டமைக்கப்படுகிறது. இந்த ஆட்சியில் விமர்சிக்கக்கூடிய பெண்களை அவதூறு செய்வதற்கான ஒரு வெறுப்பு கட்டமைக்கப்படுகிறது. இந்த ஆட்சியில் விமர்சிப்பவர்களை அர்பன் நக்சலைட்டுகள் என்று சொல்லி அவர்களை கைது செய்யக்கூடிய வகையிலே வெறுப்பு கட்டமைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலிலே தோழர்களே, நாம் இத்தனை ஜனநாயக செய்திகளை யாரெல்லாம் இந்த ஒடுக்குமுறைக்கு பலியாகின்றார்களோ அவ்வளவு பேரையும் திரட்டுக்கக்கூடிய, அவருடைய குரலை எதிரொலிக்கக்கூடிய, அவர் எல்லாருக்கும் சேர்ந்து தீர்வு வழங்கக்கூடிய, ஜனநாயக உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை வைத்துதான் இந்த மேடை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மேடை ஒரு துவக்கம் என்று கூறி, கடைசியாக நாம் இந்த இருண்ட சூழலில் இருந்தாலும் கூட நாம் அதற்காக நம் மனம் தளர போவதில்லை, நாம் சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக நாம் ஒரே ஒரு கவிதை மாத்திரம் படித்துவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அது அமெரிக்காவிலே கருப்பின மக்களுக்கு விடுதலைக்காக ஆபிரகாம் லிங்கனுடைய தலைமையிலே ஒரு பக்கமும் கருப்பின மக்களை அடிமைகளாகவே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவுடைய தென்மாகாணத்தில் இருக்கக்கூடியவர்களும் நடத்தி கொண்டிருந்த உள்நாட்டு போரின் போது அந்த காலத்தில் இருந்த ஒரு முற்போக்கு சிந்தனையாளர், அந்த காலத்திலே மரண தண்டனைக்கு எதிராக குரல் கொடுத்தவர், ஒரு பெண்ணிலைவாதி. அவர் கூறுகிறார், நமது அண்டை வீட்டுக்காரர் விடைபெறுகிறேன் என்று விளக்கையை தன் கையில் எடுத்து செல்லும் போது வெளிச்சம் அகன்று விடுகிறது. நாம் இருட்டுக்கு பழகி போகிறோம். இரவு புதிதாக உள்ளதால் அடியெடுத்து வைப்பதில் ஒரு கணம் தடுமாறுகிறோம். பிறகு நமது பார்வையை இருட்டுக்கு பொருத்தி பார்த்து சாலையை சந்திக்கிறோம், நிமிர்ந்து நடந்தவாறு. இன்னும் பெரிய இருட்டுகள், நிலா ஒரே சைகையும் காட்டாத, நட்சத்திரம் வானத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு வெளியே வராத ஒரு இருட்டு நேரம். நம்மிடத்தில் மிகுந்த தைரியசாலிகளாக இருப்பவர்கள் கூட சிறிது தடுமாறுகின்றனர். மரத்தில் நேராக மோதுகிறது அவர்களின் நெற்றி. ஆனால் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், ஒன்று இருட்டு மாற்றம் அடைகிறது, அல்லது வழியில் தென்படும் ஒன்று நள்ளிரவுக்கு தன்னை பழக்கப்படுத்திக் கொள்கிறது. இன்குலாப் ஜிந்தாபாத்.